என்னடா எல்லாருமே பேக்கில் ரொம்ப வெயிட்டான பொருள் வச்சுக்கிட்டு கியூவில் நிற்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? இது எல்லாமே எக்ஸ்போவில் 12, 13, 14 டிசம்பர் மாதம் நடந்துச்சுங்க. இந்த வருஷத்தில் தான் எல்லாமே அவங்கவுங்களுக்கு உள்ள பொருளை நிறையா நிறுவனத்திலேருந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப சீப்பான விலையில் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் இங்கே உள்ள சிங்கப்பூரில் இருக்கிற எல்லா மக்களும் இங்கே வந்து அவங்களுக்கு தேவையான பொருளை ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி அது கியூவில் நின்றுட்டுருக்காங்க. கேஷ் கவுண்டரில் பில் போடுறதுக்காக வேண்டி. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய கியூ நின்றுட்டுருக்கு. அங்கே நிறையா ஃபேனு, இல்லை வந்து குக்கர் ஐட்டங்கள், அயன் பாக்ஸு, நிறையா நமக்கு க்ளோத் ஐட்டம், பில்லோ, நமக்கு தேவையான சார்ஜர், இன்னும் என்னென்னலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்கோ எல்லா பொருளுமே அங்கே வந்து இருந்துச்சு. ஃபேன்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ஃபேன்லாம் நிறையா இருந்தது. 10 வெள்ளியிலேருந்து 150 வெள்ளி வரைக்கும்லாம் ஃபேன் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த கப்போட இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு 6 கப்புலாம் வச்சு $25 இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும், அதெல்லாம் நம்ம வீட்டில் டிசைனுக்கு எல்லாம் வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி பேன்லாம் ஒரு 15 வெள்ளி, 20 வெள்ளி அப்படி தான் இருக்கும். நார்மலாக இந்த பேனோட விலையெல்லாம் $40, $50 இருக்கும். இந்த பேன் எல்லாமே $25 இருந்துச்சு. ஒரு சிலதெல்லாம் $35 இருந்தது. எல்லாருமே நிறைய பொருள் வாங்கினாங்க. ஜஸ்ட் வந்து பார்க்குறதுக்காக மட்டும் இல்லாமல் பொருள் எல்லாமே நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த கடைசி நாள் 14th அன்னைக்கு, சண்டேல அன்றைக்கி தான் கடைசி நாள். ஆஃபர் எல்லாமே ரொம்ப குறைச்சி கொடுத்தாங்க. முதல் நாள் அது 12 டிசம்பர் 2025 அன்னைக்கு இருந்த அளவுக்கு உள்ள ப்ரைஸ் வந்து 14 டிசம்பர் அன்னைக்கு இல்லை. ரொம்பவே ப்ரைஸை வந்து குறைச்சி கொடுத்து அந்த பொருள் எல்லாமே எந்த அளவுக்கு விற்க முடியுமோ அந்த அளவுக்கு சேல் பண்ண அங்கே உள்ள நிறுவனங்கள்லாம் நினச்சாங்க. இந்த மிக்சிலாம் சரியான வெயிட்டாக இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட அந்த மேலே உள்ள டாப்பே வந்து ஒரு 7 கிலோலேருந்து 8 kg இருந்தது. ஆனால் $80, $90 இருந்தது. ஆனால் நம்ம எக்ஸ்பென்சிவ்க்கு இது சரி வராது அப்படின்னு நான் எனக்கு தகுந்த மாதிரி உள்ள மிக்சியை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மிக்சி எல்லாமே அந்த டெஃபல் கம்பெனி பிராண்டு தான். இந்த பிராண்டு சிங்கப்பூரில் நிறைய இடங்களில் அதோடய பிரான்ச்சஸ்லாம் இருக்குது. இவங்க நிறையா இடத்துல டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இந்த மிக்சர் வச்சுருந்தாங்க. இதுலேயே ஒரு வகையான மிக்சர் மட்டும் இல்லை, பக்கத்தில் இதை விட குட்டி மிக்சரு, இதோட செட்டப்பே வந்து சில நேரங்களில் $120, $150 அப்படிலாம் இருந்தது. நிறைய வெரைட்டி இருந்துச்சு. பில்லோலேயும் நீங்கள் பார்க்கலாம், $159க்குலாம் பில்லோ இருந்தது. அது ஒரு பிளங்கெட்டு $70, $80, $20 இந்த மாதிரி மெத்தடில் இருந்தது. டவல் கூட வந்து $5 இருந்துச்சுங்க. ஆனால் நார்மல் ப்ரைஸு $10. நல்ல பில்லோலாம் $10. மேட்ரஸ்லாம் இருந்ததுங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த crocodile பில்லோலாம் $25 இருந்தது. பார்க்குறதுக்கே ரியல் crocodile மாதிரி இருந்ததுங்க. அதெல்லாம் சின்ன குழந்தைங்க இதை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக அதில் போய் விளாண்டுக்கிட்டு, அந்த மாதிரி கரடி பில்லோலாம் இருந்ததால் ரொம்ப சின்ன குழந்தைங்க ரொம்ப விரும்பி அதெல்லாம் லைக் பண்ணி வீட்டில் அவங்க பேரண்ட்ஸை வாங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொருள் வைக்கிறதுக்கு நிறைய அடுக்கான சில மெட்டீரியல் பாக்ஸ் எல்லாம் வர நிறைய வச்சுருந்தாங்க. இந்த மேட்ரஸ்லாம் $70, $50, $150 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்ததால் மக்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி எல்லாமே வாங்கிட்டு போனாங்க. நிறையா பர்ச்சேசர் வந்து சொன்னாங்க, இன்றைக்கி தான் கடைசி நாள், அதனால் எல்லோரும் வாங்குவோம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டாங்க. செல்லருமே நிறைய பேர் சொன்னாங்க, இன்றைக்கி 8 மணி வரைக்கும் தான் இருக்கும், நீங்கள் வாங்கக்கூடிய ஐட்டங்கள்லாம் இன்றைக்கே வாங்கிடுங்க, நாளைக்கெல்லாம் எல்லாமே இன்றைக்கி 10 மணிக்கு பிறகு எல்லாமே நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவோம், இன்றைக்கி தான் கடைசி நாள் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் இந்த பொம்மையை பார்க்கலாம், இதெல்லாம் வந்து செம்மறி ஆடு, இதெல்லாம் ஆமை உள்ள பில்லோ. நம்ம பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் ப்ரைஸு உண்மையிலே சொல்லப்போனால் நம்மளோட அளவுக்கு ஏதாவது 1-2 மெட்டீரியல் தான் நம்ம வாங்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. மற்றது எல்லாமே ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருந்தது. ஆனால் சிங்கப்பூரியன் இந்த மாதிரி நிறையா சம்பாதிக்கிறவங்களுக்கு இது நல்ல ப்ரைஸாக இருக்கலாம். அதனால தான் ஒரே இடத்துலையே எல்லா பொருளும் கிடைக்காதால தான் இவங்க எல்லாருமே இங்கே வந்து வாங்குறாங்க. இல்லை இதெல்லாம் நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா வெவ்வேறு இடங்களில் வாங்கணும். நீங்கள் பார்க்கலாம், அந்த பனிக்கரடியோட பொம்மையெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், ரியலாக பனிக்கரடி மாதிரியே இருக்குது. இந்த பிளங்கெட் வந்து ஒரு சைடு வந்து குளிருக்கு இதமாகவும், இன்னொரு சைடு ஹாட்டுக்கு இதமாகவும் இருக்குங்க. இதெல்லாம் $80 போட்டிருந்தது. நம்ம என்ன அளவுக்கு முடியுமோ அந்த இதை மட்டும் நம்ம சில இது பர்ச்சேஸ் பண்ணோம். பில்லோலாம் $25, $15 அந்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் நல்ல பிராண்டில் உள்ளதாக தான் இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு நீங்களே பார்க்கலாம், நிறைய பேர் அதை பிடிச்சதெல்லாம் கொண்டு போயிருந்தாங்க. இந்த டவல்லாம் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கிறதால எல்லாேருக்கும் தனக்கு என்னென்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரில் எல்லாருமே சூஸ் பண்ணிட்டாங்க. நான் போகும்போதெல்லாம் நிறையா பொருள் இருந்தது மாதிரி இருந்தது. ஆனால் நான் வெளியாகும் போதெல்லாம் நிறைய பொருள் சேல் ஆகிருந்தது. பார்க்கும்போதே அந்த வேரியேஷன்லாம் நிறையா தெரிஞ்சுதுங்க.
பில்லோ கவரு, மேட்ரஸ் கவரு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் வெரைட்டியில் நிறையா இருந்ததால் மக்கள் தனக்கு பிடிச்சது மாதிரி அவங்க வாங்கிக்கிட்டாங்க. இங்கே ஃபேமிலியாகவும் வந்திருந்தாங்க. சின்ன குழந்தைங்க முதல் பெரிய குழந்தைங்களாம் வந்திருந்தாங்க. சில பேர் ஆஃபர் கூட கொடுத்தாங்க. சில இதில் நம்ம வந்து ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி சில இதெல்லாம் ரொட்டேஷன்லாம் வச்சுருந்தாங்க, ரோலட் மாதிரி. அதில் ப்ரைஸ் விழுந்தால் அதுவும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு சில இடங்கள்லாம் சில இதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணால் அவங்களோட இதை லைக் பண்ணும்போது, சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு $10 வவுச்சரு இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. நிறைய பேர் அதை ரொம்ப இன்வால்வாக பண்ணாங்க. ஒரு இடத்துல இன்னொரு சர்ப்ரைஸாக ஒரு 4-5 வகையான பால் உள்ள இருக்கும். அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஒரு சின்ன ஹோல் மட்டும் இருக்கும். அதில் கையை விட்டு நம்ம ஒரு ப்ளூ கலர் பால் எடுத்தோன்னா அவங்க ஒரு சிப் மாதிரி கொடுத்தாங்க. அதோட ப்ரைஸ் வந்து $100 சொல்லியிருந்தாங்க. மொத்தம் அந்த மாதிரி 24 பீசஸ் வந்து கொடுத்ததா சொன்னாங்க. நான் போகும்போது இன்னொரு லெஃப்ட் வந்து 5 மோர் தான் இருக்குங்க. எனக்கு முன்னாடி உள்ளவரெலாம் அந்த ப்ளூ கலர் பாலை எடுத்து அதெல்லாம் ப்ரைஸ் வாங்கினேன். அந்த ஃபோட்டோலாம் பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு எல்லோ கலர் பால் தான் வந்துச்சு. நான் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. ஆனால் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி பேன் எல்லாமே $15 கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் உண்மையான ப்ரைஸ் வந்து $28 போட்டிருந்தாங்க 2 நாளைக்கு முன்னாடி. அது மறுபடியும் கிராஸ் பண்ணிவிட்டு அந்த செல்லர் ரொம்ப குறைச்சி இங்கேருந்து மறுபடியும் எல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக வேண்டிய $15 கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி குக்கர் எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக இருந்தது. நீங்கள் பார்க்கலாம் $120, $80, $50 இருந்துச்சு. ஒரு $40 ஒரு குக்கர் இருந்தது. ரொம்ப சின்னதாக இருந்தது. அது நமக்கு சூட்டபுளாக இருக்காது அப்படின்னு ஒரு இதால் நான் வாங்கலை. ஏற்கனவே என்னோடய ஃப்ரெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க, நான் வந்து எக்ஸ்போவில் சில குக்கர் வாங்கியிருக்கேன். $40 நமக்கு சூட்டபுளான குக்கர் இருக்கும். ரொம்ப வருஷம் நல்லாயிருக்கும். அதில் டைமிங்கு நம்ம எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியோட இதெல்லாம் வந்து பொங்கி ஊற்றுறதுலேருந்து அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப மாடர்னைஸ்டாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லி எதிர்பார்த்தேன். அந்த அளவுக்கு இல்லை. எல்லாம் ப்ரைஸ் அதிகமாக இருந்ததால் நான் வந்து என்னால் வாங்க முடியல. நான் சின்ன பொருட்கள் மட்டும் வாங்கினேன். நீங்களாம் பார்க்கலாம், இந்த குக்கர்லாம் ரொம்ப மாடர்னைஸ்டாக இருந்துச்சு. $100 சொன்னாங்க. அதன் பிறகு சரி $80 கொடுத்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் எல்லாருமே ஒரு சில பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் ஃபேனோட வெரைட்டிலாம் $10 $30 இந்த மோப்பு போடுறதெல்லாம் இருந்ததுங்க. அதெல்லாம் நிறைய பேர் இதோட ஃபியூச்சர் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகும் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. இந்த அயன் பாக்ஸ்லாம் வெறும் $29 தான். இந்த அயன் பாக்ஸ் $45 கொடுத்தாங்க. நமக்கு ஹீட்ரு, இந்த தலைமுடி நமக்கு ஹீட் பண்ணுறது இந்த இதெல்லாம் வேறு இருந்தது. இந்த அயன் பாக்ஸ்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது. நீங்கள் போய் பார்க்கலாம். இது 170 120 போட்டிருக்கு. இந்த மாதிரி பல்வேறு வெரைட்டியில் வீட்டுக்கு தேவையான எல்லா உபயோகமான பொருட்களும் டிஃப்ரெண்ட் ஹாலில் வச்சுருந்தாங்க. சில இடங்களில் வீட்டுக்கு தேவையான மேட்ரஸ்ஸு, அது பெரிய நிறுவனத்தில் உள்ள மேட்ரஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. சில இதில் வீட்டுக்கு தேவையான உதிரி பொருட்கள், இந்த மாதிரி குக்கரு, அயன் பாக்ஸு, இல்லை மோப்பு போடுறது, கத்தி, கோப்பிங் போர்டு, டவலு, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் இதெல்லாம் இருந்தது. பேன்லேயே நம்ம பார்க்கலாம் டிஃப்ரெண்ட் வகையான பேன்லாம் இருந்தது. இந்த பேன்லாம் ஒயிட் கலராக அலுமினியம் இதில் உள்ளது மாதிரி ரொம்ப பியூர் இதாக இருந்தது. இது ரொம்ப சின்னதாக நம்ம ஜஸ்ட்டு இந்த மீன் ஃப்ரைக்கு இல்லை ஜஸ்ட்டு என்ன மாதிரி இதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் காய்கறி வதக்கிறது, இல்லை முட்டை போட்டுக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். நிறையா இதுக்கு மூடி இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் அதிகபட்சம் மூடி இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இங்கே இருக்கிற இடங்கள்லாம் நம்ம மூடி இதுக்கெலாம் வச்சுக்க மாட்டோம். வீடாக இருந்தால் நிறையா மூடி இருக்கும், வேறு ரீப்ளேஸ் ஏதோ பண்ணிக்கலாம். நிறையா இதுக்கு மூடி இல்லாதாலேயே வாங்க என்ன இருந்தாலும் மூடி இல்லாதால வாங்க முடியல. ஒரு சில இதுக்கு மூடி அதிகமாக இருந்தது. மூடி உள்ளதெல்லாம் ரேட் ரொம்ப கடுமையாக இருக்குது. 150 120 இந்த அளவுக்கு இருக்கிறதால அந்தளவுக்கு ஒர்த்து கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதனால் நிறையா பொருட்கள் நான் ஜஸ்ட்டு பார்த்துட்டு வீடியோ மட்டும் எடுக்கிறது யூஸ் பண்ணிட்டேன். இந்த சென்ட் எல்லாமே நல்லா இருந்ததுங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. கம்மியான டாலர் தான் இருந்தது. இது ஒரு முக்கியமான பிளேஸ்லாம் இந்த மாதிரி சென்ட்லாம் நம்ம அந்த ஹாலுக்கு போகும்போது இந்த ஸ்மெல் தான் இருக்கும். அந்த மாதிரி சென்ட்லாம் இங்கே இருந்தது. நிறைய பேர் தனக்கு தேவையானதை எல்லாமே ஸ்டோர் பண்ணிவிட்டு பில் போகிறதுக்காக மட்டுமே ஒரு லாங் க்யூவில் இருந்தாங்க. ஒரு 100 பேர் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அங்கேயே அவங்களே ஒரு ப்ளூ கலர் பேக் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க ஃப்ரீயாக. அந்த பேக்கில் நமக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு க்யூவில் நின்னா அவங்க ப்ரைஸ் போட்டு கொடுத்து அனுப்புகிறாங்க. என்ட்ரன்ஸ் ஒரு சைடு, எக்ஸிட் ஒரு சைடு அழகாக க்யூ பண்ணி நல்லா சூப்பராக கைட் பண்ணியிருந்தாங்க. அதனால் யாருக்கும் எந்த டிஸ்டர்பும் இல்லை. நம்ம ஏதாவது குறுக்க மறுக்க யாராவது வந்தால் கூட க்யூவில் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாருங்கள், நீங்கள் டிஃப்ரெண்ட்டான பாட்டில், நிறைய வகைங்க சேரு இப்போ நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வகையான சேர்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். இதிலே மெட்டீரியல் பாக்ஸ் ஏதாவது வைக்கிறது மாதிரி ஒரு குப்பை தட்டியை தலைவர் தாத்தா பார்த்துட்டு இருந்தார். நானும் இந்த குப்பை தட்டியை ரொம்ப ரசித்து பார்த்தேன். நீங்களே பார்க்கலாம், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் ஒருத்தெல்லாம் பார்த்தோன்னா 120 150 இருந்ததுங்க. நிறைய வெரைட்டி இங்கே இருக்கிறதால எல்லாருமே ரொம்பவே விருப்பப்பட்டும்
இதே இது வந்து நீங்கள் தேக்கா கூட போனாலும் சரி, ஜூராங் ஈஸ்ட்டு, பூன்லே, இல்லை ஆர்ச்சார்டு, சிட்டி ஹாலு, இந்த மாதிரி முக்கியமான பிளேஸுக்கு நீங்கள் போனாலும் ஒரே இடத்துல எல்லா பொருளும் வாங்குறது அவ்வளோ சாத்தியம் கிடையாது. ஒவ்வொரு கடைக்குமே நம்ம மாறி மாறி ஏறி இறங்கணும். ஆனால் இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். ஒரு சில ஹாலில் மேக்கப் திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அந்த திங்ஸுக்கெல்லாம் தனியாக பே பண்ண சொன்னாங்க. இந்த ஸ்டாண்டர்டு டிக்கெட் வந்து $10, விஐபி டிக்கெட் $30 அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி பிளேஸுக்கெல்லாம் எல்லாமே முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். போகும்போது நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு டிக்கெட், ஒரு ஸ்கேன் பண்ணால் ஒரு டிக்கெட் ஒன்று இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த டிக்கெட்டு ஒரு இடத்துல நம்ம கொடுத்து ரொட்டேஷன் பண்ணி ஒரு 5வது நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் கரெக்டாக நம்ம வச்சுட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த கிண்ணங்கள்லாம் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது, டிசைன்லாம் நீங்கள் பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்களேன். நல்லா இருந்தது. ப்ரைஸ் மட்டும் நம்மூர் விலைக்கு இருந்தது மாதிரி இருந்தால் நிறையா வாங்கிக்கலாம். இன்னொன்று, ப்ரைஸு கூட சில நேரங்களில் ஓகே சூட்டபுளாக இருக்குது. ஆனால் இந்த மெட்டீரியல்லாம் கொண்டு எங்கே வைக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் நிறையா விஷயங்களை வாங்குறதுக்கு தோன்றதில்லை. ஃப்ளாஸ்க்கு பார்க்கும்போதே எந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி வச்சோன்னா கிட்டத்தட்ட ஒரு 48 ஹவர்ஸுக்கு தண்ணி அந்த ஹீட்டாகவே இருக்கும். $69 போட்டிருந்தாங்க. எல்லாமே ஒர்த்தான பொருள் தான். ஆனால் வாங்கிட்டு போய் வைக்கிற அளவுக்கு தான் இங்கே இடம் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பார்வையாளராக போயிட்டு சின்ன சின்ன பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புளு, டிஃப்ரெண்ட் ஃபாரினர்ஸு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஃபேமிலி கூட நிறையா வந்துருந்துச்சு. சின்ன குழந்தைங்கள்லாம் வந்திருந்தாங்க. வீல் சேரில் பெரியவங்கள்லாம் வந்து மெய்டு மூலிமா வந்து கூட பார்க்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எங்கே அதிகபட்சம் பேன்லாம் நிறைய பேர் 4-5 எடுத்துக்கிட்டாங்க. விலை ரொம்ப குறைவாக இருந்ததால். ஒருத்தவங்க ஜஸ்ட்டு $15 அப்படின்னு சொன்னதால் நிறைய பேர் ரொம்ப இதெல்லாம் வெளியில் $15 கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம முஸ்தபா, ஹனிபா போனால் கூட $40, $35 இருக்கும். பாதியோட குறைவாக இருந்ததால். ஆனால் மெட்டீரியல் எதுவுமே குவாலிட்டி இஷ்யூலாம் எதுவுமே கிடையாதுங்க. அவங்க வந்து சேல் பண்ணிவிட்டு இன்றைக்கே போகிறதால இந்த மாதிரி குறைஞ்ச ஆஃபரில் கொடுத்தாங்க. நீங்கள் பார்க்குற எல்லா பொருளுமே ரொம்ப ப்ரைஸு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. முக்கியமாக இந்த இடத்துக்கு கார் பார்க்கிங்லாம் வச்சுருக்கிறதால மக்கள் ஈஸியாக வந்து போகிற அளவுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட கார் பார்க்கே வந்து ஒரே நேரத்தில் 1000 கார் பார்க் பண்ணுற அளவுக்கு, இல்லை 2000 கார் பார்க் பண்ணுற அளவுக்கு இவங்க வந்து இடத்த சூப்பராக ஸ்டெபிளைஸ்டாக வச்சுருந்தாங்க. அதனால தான் இங்கே எல்லாருமே வந்து இந்த அளவுக்கு பொருள் வாங்குற அளவுக்கு வச்சுருக்காங்க. கார் பார்க்கிங் இல்லாதவங்க எம்ஆர்டியில், பஸ்ஸில் வந்திருந்தாங்க. இந்த ஃபேன் வந்து $30. இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ பெரிய டேபிள் ஃபேனு, இவ்வளோ பெருசு இருந்துச்சு. ஜஸ்ட்டு $30 தான். நிறைய பேர் இந்த ஃபேனுக்கெலாம் ரொம்ப பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபேன் வந்து எல்லாேருக்கும் சூட்டபுளாக ஒரு $60 ஒரு ஃபேன் இருந்தது. அதுதான் அதிகபட்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. அது கையில் கிட்டத்தட்ட ஒரு சின்ன அளவுக்கு தான் இருந்தது. அது இந்த அளவுக்கு ரொம்ப ஹைட்டு கிடையாது. அந்த ஃபேன் ரொம்ப நல்ல குவாலிட்டியோடு இருந்ததால் நிறைய பேர் அதை வாங்கிட்டு போனாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ட்ரையர்லாம் இருக்குது. இந்த ட்ரையர்லாம் $40, $50 டெஃபல் கம்பெனி தான் இருந்தது. அயன் பாக்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அயன் பாக்ஸ் இருந்தது. ஆனால் எல்லாமே பிராண்டடு. நார்மல் இதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் இங்கே வச்சுருந்தாங்க. நமக்கே ஏற்கனவே நம்மள்கிட்ட நிறைய அயன் பாக்ஸ் இருக்கிறதால அந்த அயன் பாக்ஸை பற்றி பெருசாக யோசிக்கலை. இங்கேயே தங்கியிருந்து இங்கேயே வீடு வச்சுருக்கவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு வரம் தான். ஒரே இடத்துல ரொம்ப விலை சீப்பாக எல்லா பொருளும் கிடைக்கும்போது மக்கள் எந்த அளவுக்கு குமிஞ்சி வர்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்கேயே சாப்பிட்றதுக்கு கூட இடம் இருக்குது. டாய்லெட் ஃபெசிலிட்டி, உட்கார்றதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. கத்திலாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டியான கத்தி இருந்துச்சு. சின்ன கத்தி, காய்கறி செதுக்கிறதுக்கு, காய்கறி வெட்டுறதுக்கு, மீன்கள் வெட்டுறதுக்கு கூட கத்தி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது ஜஸ்ட்டு $10 அந்த மாதிரி இருந்துச்சு. கடையெல்லாம் நம்ம போனால் கூட இந்த மாதிரி கத்திலாம் $15 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு இருக்கும். கத்தி எல்லாமே நல்ல குவாலிட்டியோட இருந்ததால் நீங்களே பார்க்கலாம். $40 போட்டிருக்கிறதெல்லாம் கிராஸ் பண்ணி $20 அப்படி போட்டிருக்காங்க. அதெல்லாம் உண்மையிலேயே வந்து ஃப்ரைடே அன்றைக்கி $40 விற்றதெல்லாம் சண்டே அன்றைக்கி அந்தளவுக்கு ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. நிறைய அதில் ப்ரைஸு வந்து $20 உள்ளதெல்லாம் $10, $15க்கு குறைச்சிருக்காங்க. ஏன்னா கடைசி நாள் ஆஃபர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடணும். இதை மறுபடியும் ஏற்றிட்டு அவங்க இடத்துக்கு போய் இது எல்லாமே சேல் பண்ணக்கூடிய ஐட்டம், கிளியரன்ஸ் பண்ணக்கூடிய ஐட்டமாக இருக்கிறதால இவங்க எடுத்துகிட்டு போக விரும்ப மாட்டாங்க. ஏதாவது ஒரு தொகைக்கு விற்றுட்டு போனால் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறதால மக்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சலுகை நிறைய கிடைக்கும். நீங்கள் பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே தெளிவான டிஸ்கிரிப்ஷனில் ஃபோட்டோவோட அது என்ன இத்தனை சென்டிமீட்டருக்கு எவ்வளவு ப்ரைஸு, இந்த சென்டிமீட்டர் என்ன காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் தெளிவாக போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு
ஒவ்வொரு ஐட்டத்துக்குமே தனித்தனி டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருந்தாங்க. சேல்னு போட்டு அது என்னது, அதோட ஃபியூச்சர் என்ன, அது என்ன ருப்பீஸுக்கு நாங்கள் கொடுக்கலான்னு வந்தோம், இப்போ என்ன ருப்பீஸுக்கு கொடுக்குறோம், ஏன் இந்த ஆஃபரு, அதெல்லாம் வந்து எல்லாமே கிளியராக போட்டிருந்ததால் நம்ம யார்கிட்டையும் அங்கே உள்ள உதவி தேடணும்னு அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. ஜஸ்ட் நம்ம பேப்பர் பார்த்தாலே நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அதிலே கிடைச்சதால நம்ம வந்து அங்கே உள்ள ஹெல்ப்பரை அசிஸ்டண்ட்டுக்கு தேடணும்னு அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. நீங்களே பார்க்கலாம், நிறைய பேப்பரில் சேல்னு போட்டு அதில் கிளியராக மென்ஷன் பண்ணி அந்த பிக்சரோட எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாமே பொருள் வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்க கியூ தான். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய கியூ நின்றுட்டுருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நிறைய பேர் முதியவங்கள்லாம் வந்திருக்காங்க, நடக்க முடியாதவங்க, எல்டர்லாம் வந்து மெய்டை வச்சு அவங்களோட உதவியை வச்சு இங்கே பொருள் வாங்குறதுக்கோ இல்லை பார்க்குறதுக்கோ வந்திருந்தாங்க. நிறைய பேர் சிங்கப்பூரியன்னு கார் எடுத்துகிட்டு தான் வந்திருந்தாங்க. இப்போ என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் எம்ஆர்டி பஸ்ஸில் அந்த மாதிரி ரொம்ப குறைவான பீப்புள் தான் ஃபாரினர்ஸ் மீன்ஸ் இங்கே வேலை பார்க்குறவங்க, அவங்கெல்லாம் ரொம்ப குறைவான பீப்புள் தான் வந்திருந்தாங்க. ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பொருள் எல்லாமே நமக்கு தேவையானது ஆல்ரெடி வாங்கியிருக்கிறதால இங்கே நமக்கு தேவையான பொருட்கள் அந்தளவுக்கு வாங்குகிற அளவுக்கு இல்லை, அதுதான் உண்மை. ப்ரைஸு ரொம்ப கடுமையாக இருந்ததால் இங்கே அதிகபட்சம் இந்த ஒர்க்கர் லெவலோ இல்லை இந்த லெவலில் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு ஏன் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வர அளவுக்கு தான் இங்கே ப்ரைஸ் இருந்தது. இதெல்லாம் அந்த பல்லுக்கு ப்ரஷ்ஷு, அதில் ஒரு க்ரீம் மாதிரி போட்டோன்னா அந்த ஸ்மெல் இல்லாத அளவுக்கு இருக்கிறதுக்கெலாம் வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்க்கலாம், பேஸ்கெட்லாம் டிஃப்ரெண்ட் பேஸ்கெட் இருந்துச்சு. ஒரே வகையிலேயே ஒரு 10 வகையான சின்ன சின்ன பெரிய கூடையிலேருந்து சின்ன கூடை காய்கறி நம்ம வந்து அதில் கொட்டி வச்சோம்னா தண்ணிலாம் தனியே இன்னொரு பேஸ்கெட்டுக்கு போயிடும், அந்தளவுக்கு இருந்தது. இங்கே பார்க்கலாம், நீங்கள் அழகான டிஸ்பிளேயில் வச்சுருக்கிற எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. டேபிள்லேருந்து இந்த டேபிள் கூட நீங்கள் பார்க்கலாம், நல்லா இருந்தது, நீட்டாக இருந்தது. பார்த்தோன்னே நமக்கு வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை வர்ற அளவுக்கு வர்ற எண்ணங்களை வரக்கூடிய அந்த எண்ணத்தை உருவாக்குற அளவுக்கு தான் இங்கே உள்ள பொருள் எல்லாமே இருந்தது. எதுவுமே இதை பார்த்துட்டு அவாய்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. எல்லாமே ரொம்ப பக்கா டீசெண்டாக, எந்த அளவுக்கு மெட்டீரியலைஸ்டாக இருக்கணும், எந்த அளவுக்கு பேக்கேஜ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பார்த்து கற்றுக்கலாம். நிறைய பேர் வந்து வாங்குறதால பிஸ்னஸோட ட்ரிக் என்ன, இவங்க எந்த மாதிரி வந்து நிறைய சேல் பண்ணுறாங்க. இந்த கரண்டிலாம் ஜஸ்ட்டு $5 கொடுத்தாங்க. கடையிலலாம் நம்ம வெளியில் போய் வாங்கணுன்னா கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் தான் இருக்கும். அதனால் நமக்கு முடிஞ்சதை நம்ம வந்து வாங்கணும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு $50 தான் ஸ்பெண்ட் பண்ணேன். அதில் ஒரே ஒரு $15 ஒரு பேனு, ஒரு ஹேண்ட் ட்ரையரு, இந்த மாதிரி ஒரே ஒரு நைஃப் மட்டும் வாங்கினேன். மற்றபடி அதிகமாக நான் ஸ்பெண்ட் பண்ணல. ஆல்ரெடி என்கிட்ட எல்லாமே இருந்ததால் நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணல. ஆனால் ஓரளவுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் போல் நான் இங்கே இருந்தேன். ஏன்னா க்யூவில் ஃபாலோ பண்ணி அந்த நம்ம ப்ரைஸை போடுறதுக்கே, பில் போடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சிங்க. இப்போ நீங்களே பார்க்கலாம், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வகையான குக்கராக இருக்குது. நம்ம நார்மல் குக்கர் தான் யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இதுலேயே தண்ணி தேங்கி நின்று இதை நம்ம விரும்புறதில்ல. பொதுவாக மேலே மூடி இருக்கிற குக்கர் தான் நான் விரும்புவேன். ஏன்னா அது நம்ம விருப்பத்துக்கு கழுவிக்கலாம். அதுலேயே அட்டாச்சாக உள்ளது எல்லாமே சாப்பாடு, தனக்கு தேவையானது எல்லாமே அதுலேயே அழுக்காகி சரியாக க்ளீன் பண்ணலாம், ஸ்மெல் வந்து அதனால் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதால நான் அதை பெருசாக விரும்ப மாட்டேன். மேலே மூடி உள்ள குக்கர் தான் நம்ம விருப்பத்துக்கு எடுத்து சோப்பு போட்டு நம்ம வாஷ் பண்ணுறதுக்கோ போகிறதுக்கோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஹைஜீனிக்காகவும் மெயின்டைன் பண்ண முடியும். அதனாலேயே நான் வந்து இந்த க்ளோஸ்டு டைப்பை வந்து வாங்குறத நான் மறுத்துடுவேன். யாருக்காவது நான் ரெக்கமெண்ட் பெருசாக பண்ணுறதில்ல. அப்படி ரெக்கமெண்ட் பண்ணாலும் இந்த மூடி டைப்பு தான் நான் வாங்குவேன். க்ளோஸ்டு டைப் நான் எப்போயுமே யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணதும் இல்லை. அதை வாங்குறதுல எனக்கு விருப்பமும் கிடையாது. ஓகே, இங்கே நிறையா வகையான பொருட்கள்லாம் இருந்ததால் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இதை வாங்கி ரொம்ப சந்தோஷமான முறையில் செலிப்ரேஷன் பண்ணாங்க. எனக்கும் இதில் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வாய்ப்பு ஒரே இடத்துல எல்லா விஷயமும் கிடைச்சதால எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சிங்கப்பூரில் நம்ம என்ன தான் நிறைய இடங்களுக்கு போயிருந்தாலும் தேக்கா, எஸ்பெஷலி தமிழ் பீப்புளுக்காக வேண்டிய தேக்கா பிளேஸ் இருந்தாலும் எல்லா பொருளும் இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டமாக ஒரே இடத்துல பார்க்கணுன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. முஸ்தபாவில் நம்ம பார்க்கலாம், ஆனால் அங்கே ரஷ்ஷிங்காக இருக்கும். இங்கே ரொம்ப பெரிய பிளேஸில் டிஃப்ரெண்ட் ஹாலில் டிஃப்ரெண்ட் அந்த வெரைட்டியை வச்சுருக்கிறதால சூப்பராக மெயின்டைன் பண்ணாங்க. செக்யூரிட்டிலாம் நல்லா கைட் பண்ணாங்க. யாருமே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணலை. எந்தெந்த வழியில் போகணும், எங்கெங்கே எல்லா இடத்துலையுமே டாய்லெட் இருந்துச்சு. ரொம்ப முக்கியமாக டாய்லெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாய்லெட் இல்லைன்னா நம்ம எவ்வளோ சிரமப்படுவோம். நம்மளை மட்டும் இல்லை, கேண்டிகேப்டு இருந்தாங்க, எல்டர் வந்தாங்க, இல்லை சின்ன குழந்தைங்க இருந்துச்சு. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஹால்லையுமே தனித்தனி டாய்லெட் வந்து ஃபீமேல் மேலுக்கெலாம் வச்சுருந்தாங்க. அதனால் ரொம்ப வசதியாக இருந்தது. அந்த இடத்துக்கு போனாலே நமக்கு என்ன வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. கண்டிப்பாக எக்ஸ்போவில் இனி வர காலங்களில் எப்போயாவது இந்த மாதிரி சில இதெல்லாம் போடுறாங்க, ஆஃபர்லாம் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு விசிட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சதை நீங்கள் சிலது
வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு தேவையான பொருளை மட்டும் வாங்குங்க. தேவையில்லாத பொருளுக்கு நீங்கள் எந்த இது காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட மணியோட சேவிங்கை அதை குறைச்சிட வேணாம். தேவைன்னா கண்டிப்பாக வாங்குங்க, தேவையில்லாத தவிர்த்துடுங்க. நான் சில பேர் வந்து பார்த்தோன்னே ஆசைப்பட்டு அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பிறகு வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இங்கே வராதீங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத செலவு தான் இங்கே வைக்கும். கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கீங்க, என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியுது. தேவையான பொருளை மட்டும் ஜஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு அதுக்கு தேவையான பொருளை வாங்குங்க. டிஃப்ரெண்ட் ஹாலில் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இருக்கிறதால நமக்கு ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, நம்ம ஈஸியாக அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹால் 4, ஹால் 3, ஹால் 2, ஹால் 1ன்னு. நமக்கு ரொம்ப கால்லாம் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம வெளியில் வந்து உட்காந்துக்கலாம். அங்கேயும் நிறைய சேர் இருக்குது. இல்லை அப்படின்னா கூட கீழே கூட உட்காந்துக்கலாம். நிறைய ஹைஜீனிக்காக தான் இருந்துச்சு, ரொம்ப நல்லா ஹைஜீனிக்காக இருந்தது. அடிக்கடி மோப்பெலாம் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. கார் பார்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய ஃபுட் ஸ்டாலு, அதில் டிஃப்ரெண்ட் தமிழ், மலே, சைனீஸ், இங்கிலீஷ் பீப்புள், இந்தோனேஷியன், பிலிப்பைன்ஸு, இல்லை பங்களாதேஷி, டிஃப்ரெண்ட் கண்ட்ரி, தாய்லாந்து உட்பட எல்லா கடையுமே அங்கே இருக்குது. நம்ம தேவையானது அங்கே சாப்பிட்டுக்கலாம். விலையும் நார்மல் ப்ரைஸில் தான் இருக்குது. அது அதிக பேர் வரதால் என்னமோ நார்மல் ப்ரைஸில் தான் வச்சுருக்காங்க. ரொம்ப ஹை ரேஞ்சிலலாம் வச்சிடல. உள்ள வந்து சப்வே இருக்குது. மெக்டிலாம் அந்தளவுக்கு, மெக்டி இல்லை, KFC இல்லை. மற்றபடி மற்ற கடைகள்லாம் நிறையா இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கணுன்னா இனி வர காலங்களில் நீங்கள் எக்ஸ்போர்ட சில மெட்டீரியல் போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒரே இடத்துல எல்லா பொருளும் வாங்குறதுக்கு இதை தவிர சிறந்த இடம் எதுவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த முறை ஏதாவது வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நீங்களும் இங்கே வந்து பொருள் வாங்குங்க. நன்றி, வணக்கம்.